மதுரையின் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் பாலசுப்பிரமணியம் என்ற ஒருவர் வசித்து வந்தார். ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் முருகன் மீது கொண்ட பக்தி குறைவில்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் பழனி முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசம் பாடி ஏதாவது சிறிய வேலை செய்து நாட்களை கடத்தினான். ஆனால் அவ்வாழ்க்கையில் சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே போனது. வீட்டில் உணவுக்கு கூட சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு மிகவும் வருத்தப்பட்டு முருகனை நோக்கி, என் முருகா, நான் உன்னையே நம்பியிருக்கிறேன். என் குடும்பம் பட்டினி கிடக்கிறது. நீயும் என்னை விட்டுவிட்டாயா என்று முழங்கினான். அன்று இரவு ஒரு முதியவர் அவரது வீட்டிற்கு வந்து, அருகில் இருக்கும் மரத்தடியில் ஒரு புதையல் இருக்கிறது. அதைக் கொண்டு நீ வாழ்க்கையை சிறப்பாக நடத்தலாம் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். பாலசுப்பிரமணியம் அதிர்ச்சியாகி, அந்த முதியவர் யார்? ஏன் இப்படி பேசினார்? முருகனின் அருள் நிச்சயம் வந்துவிட்டதா? அடுத்த நாள் காலையில் அந்த மரத்தடியில் தோண்டினான். நம்ப முடியாத விதமாக அங்கு பழமையான பொற்காசுகளும் சில புன்னகைகளும் கிடைத்தன. அவன் மகிழ்ச்சியில் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அந்த செல்வத்தை கொண்டு அவன் தனது குடும்பத்தை உயர்த்தினான். ஆனால் தனக்கு கிடைத்த அந்த வரத்தை தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் முருகன் கோவிலுக்கு ஒரு புதிய கோபுரம் கட்டி அர்ப்பணித்தான். அந்த நாள் முதல் கிராமத்தினர் அனைவரும் அந்த கோவிலில் வரங்கள் கேட்டால் முருகன் அருள் தருவான் என்று நம்பத் தொடங்கினர். முருகன் உண்மையான பக்தர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. ஓம் சரவணபவ.